இருந்து இன்ஜினியர் அப்துல் வதூத். நம்ம எஸ்ஐஆரை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்ஐஆர்னா வேற ஒன்று கிடையாது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்காளர் தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஐஆர் வந்து கடந்த 2002லையும் 2025லையும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒவ்வொரு 20-25 வருஷத்துக்கு ஒரு வாட்டை வாக்காளர் ஓட்டு லிஸ்ட்டில் வந்து நிறைய திருத்தங்கள் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. உதாரணமாக நிறைய பேர் இறந்துருப்பாங்க, அவங்கள அந்த வாக்காளர் லிஸ்ட்லேருந்து தூக்கணும். நிறைய பேரை வந்து ஆட் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வரதுக்கு தான் வாக்காளர் திருத்த சட்டம். ஸோ இந்த எஸ்ஐஆர் வந்து ரெகுலராகவே நடக்காது, எஸ்எஸ்ஆர் தான் நடக்கும். எஸ்ஐஆர் வந்து 20-25 வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த தடவையும் நமக்கு எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. பட் இதுக்கு ஏன் நிறைய அரசியல் கட்சிகள், பொதுமக்கள், நிறைய என்ஜிஓக்கள்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலெக்ஷன் வரக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் 6 மாதம் டைம் தான் இருக்குது. இந்த 6 மாதம் இடைவெளியில் நம்ம வந்து இந்த எஸ்ஐஆரை நம்ம வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும்போது நிறைய பேர் ஓட் லிஸ்ட்டை நேம் தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக நிறைய பேர் வேலைக்காகவும் இல்லை மெடிக்கல் இஷ்யூக்காகவும் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்ராட், வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு போயிருப்பாங்க. சில சூழ்நிலையில் உள்ளூரில் இருந்தாலும் நிறைய பழங்குடியின மக்கள், படிக்காத அறியாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அந்த டைம் பீரியட் 6 மாதம் காணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பற்றாக்குறை தான். கண்டிப்பான முறையில் கடந்த 2002-2005 ஒரு 2 வருஷம் இடைவெளி இருந்துச்சு எலெக்ஷனுக்கும் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அழகாக பண்ணியிருக்கலாம். நமக்கு 1 மாதம் டைம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 1 மந்த்தில் எஸ்ஐஆரோட ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டுனா அது அப்லோட் பண்ணிலாம் பிஎல்ஓ கொடுத்து அவங்க பண்ணுறதுக்கான டைம் பீரியட் கண்டிப்பாக காணாது. கண்டிப்பாக டைம் பீரியட் வேணும். கண்டிப்பாக 6 மாதம் இடைவெளியில் நிறைய பேரோட ஓட்டு லிஸ்ட்டு ஓட்டரை தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பீகார்லையும் இதை மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ பீகார்லேயும் நிறைய பல லட்சம் வாக்காளர்களை தூக்கிட்டாங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் வந்து டைம் கொடுக்கணும், கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பான முறையில் ஒரு 2 ஆண்டுகள் 1 ஆண்டுகள் இடைவெளி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த எலெக்ஷனுக்கு டார்கெட் பண்ணி 2026 ஃபில் பண்ணாங்கன்னா நிறைய பேரோட ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பறிபோகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்ஐஆரை கண்டிப்பான முறையில் கவனமாக ஃபில் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, டைம் பீரியட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 3 மாதமாவது கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வரக்கூடிய இந்த சனிக்கிழமை 15-11 இன்றைக்கும் அடுத்த வாரம் சனிக்கிழமையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எல்லா உங்களுக்கு வாக்காளர் பூத்துலேயும் வந்து இந்த ஃபார்மை வந்து வாங்கிக்கிறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க, கேம்ப் மாதிரி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட் இருந்துச்சுன்னா லோக்கலில் உள்ள பிஓட கேட்டால் ஃபில் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க 2 ஒரிஜினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஒரிஜினல்ஸுமே உடனே ஃபில் பண்ணாமல் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதை ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இருக்கிற பிஓல இருப்பாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர், அவங்கள்ட்ட டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிறங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய எலெக்ஷன் நம்மளுடைய கட்சி இருப்பாங்க, நிறைய கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அவங்களே பூத் ஏஜென்ட்